மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு திரை உலகினரும் ஊர் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழ் திரையுலகினுடைய இணையற்ற இயக்குநராக திகழ்ந்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் காலமாகியிருந்த நிலையில் இன்னும் 2 மணி நேரங்களில் அவருக்கான இறுதி அஞ்சலி நிறைவுற்று இறுதிச் சடங்குகள் தொடங்க இருக்கின்றது. காற்றோடு வத்தலகுண்டு அருகே இருக்கக்கூடிய பகுதி அவருக்கு சொந்தமான அந்த இடத்தில் தான் நினைவிடம் அமைக்கும் விதமாக உடலை அடக்கம் செய்வதற்கு அவருடைய குடும்பத்தினர் முடிவு செய்து சென்னையிலிருந்து நேற்று நள்ளிரவு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய உடலை எடுத்துச் சென்றிருந்தார்கள். நேற்று சென்னையிலேயே திரைத்துறையை சார்ந்தவர்கள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள் என்று பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்த நிலையில் இப்பொழுது வெற்றிமாறன் உள்ளிட்டவர்கள், இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் பலரும் காற்றோடு பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். அரசின் சார்பில் முழு மரியாதை செய்யப்படும் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதற்கு ஏற்ப 72 குண்டுகள் முழங்க இன்று மாலை 3 மணி அளவில் காற்றோடு பகுதியிலே இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்கின்ற விவரத்தை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இயக்குனர் பாரதி ராஜாவை பொறுத்தவரை தன்னுடைய மகளிடம் சொல்லி இருக்கின்றார், நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை வத்தலகுண்டு அருகே இருக்கக்கூடிய காற்றோடு பகுதியிலே அடக்கம் செய்ய வேண்டும், அது தன்னுடைய இறுதி ஆசைகளில் ஒன்று என்ற தகவலை தனது மகளிடம் அவர் கூறியிருந்ததாகவும், அதன் அடிப்படையில் தான் சென்னையில் இறுதிச் சடங்கை மேற்கொள்ளாமல் காற்றோடு என்று சொல்லப்படக்கூடிய வத்தலகுண்டு அருகில் இருக்கும் கிராமத்திலே இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்கை மேற்கொள்வதற்கு அவருடைய மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். இன்றைக்கு காலை முதல் அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு அந்த பகுதி மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் பாரதி ராஜாவினுடைய உடலை பார்த்து இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தேனி அள்ளிநகரம் உட்பட பல்வேறு இடங்களில் இருந்தும், மதுரை மாவட்டத்தினுடைய பல இடங்களில் இருந்தும் அவருடைய சொந்த கிராமத்தை சார்ந்தவர்கள், ஊரை சார்ந்தவர்கள் என்று பலரும் வருகை தந்து மரியாதை செலுத்தியிருக்கின்றார்கள். பாடலாசிரியர் வைரமுத்து ஏற்கனவே நேற்றைய தினம் இயக்குனர் பாரதி ராஜாவோடு தனக்கு இருந்த அந்த நட்பை வெளிக்கொணரக்கூடிய விதமாக ஒரு கவிதையாக தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார். இன்று நேரில் வருகை தந்து பாரதி ராஜாவின் உடலுக்கு பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். நிறைய உள்ளூர் மக்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள் பாரதி ராஜா அவர்களோடு தங்களுக்கு இருந்த நெருக்கத்தை, உறவை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. முக்கியமாக இயக்குனர் பாரதி ராஜா இயக்கியிருந்த திரைப்படங்கள் எந்த ஊர்களில் எல்லாம் எடுக்கப்பட்டதோ அந்த ஊரை சார்ந்த மக்கள் இயக்குனர் பாரதி ராஜாவை தங்களுடைய ஊரில் படப்பிடிக்கும் பொழுது பார்த்ததையும், அவரோடு பேசியிருந்ததையும் நினைவு கூர்ந்து தங்களுடைய கிராமத்தை, தங்களுடைய பகுதிகளை எல்லாம் திரை காவியமாக்கிய இயக்குனர் பாரதி ராஜாவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருப்பதாக உருக்கமாக சொல்லி சென்றதை பார்க்க முடிந்தது. மேலும் இயக்குனர் பாரதி ராஜாவை பொறுத்தவரை சின்ன திரையிலும் ஒரு சில நாடகங்களை இயக்கியிருந்தார். அந்த நாடகத்தில் அந்த பகுதிகளை சார்ந்த மக்கள் நிறைய பேர் நடித்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் வருகை தந்து இன்று காலை முதல் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஒருவேளை சென்னையிலேயே இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதி மக்களுக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட வட்டாரங்களை சார்ந்த அவருடைய உறவினர்கள், அவர் மீது பெரிய அளவில் அன்பு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, அவருடைய திரைப்படங்களில் இதய பகுதியாக இருந்த தேனி வருஷநாடு பகுதி மக்களுக்கு அவருடைய உடலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என்ற அடிப்படையில் தான் காற்றோடு பகுதியிலே பாரதி ராஜா அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருப்பதாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் தெரிவித்திருந்தார்கள். காவல்துறை பாதுகாப்பை பற்றி நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் வரக்கூடிய அனைவருமே, அதாவது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய உடலை கடைசியாக ஒரு முறை பார்த்து விட வேண்டும் என்ற இயக்கத்தோடு வரக்கூடிய அனைவரையும் காவல்துறையினர் ஒழுங்குபடுத்தி அவர்கள் அனைவரும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு மரியாதை வழங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஒத்திகைகள் எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. காவல்துறையினுடைய ஆயுத பிரிவினர் அந்த ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே 72 குண்டுகள் முழங்க இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இங்கு வருகின்ற அவருடைய பற்றாளர்கள் பலரும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய நினைவாக இந்த பகுதியிலே ஒரு நினைவு அரங்கம் எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற தங்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள். பாரதி ராஜாவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரைத்துறையை சார்ந்த அனைவரும் வருகை தந்து அவர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாம் தங்களுடைய ஆறுதலை சொல்லி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகின்றது. சரியாக 3 மணிக்கு மேலாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு முன்பாக திரைத்துறையை சார்ந்த அனைவரும் வருகை தந்து மரியாதை செலுத்த இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றார்கள். முக்கியமாக இந்த வத்தலகுண்டு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியினுடைய கிராமங்களில் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் திரைப்படங்களை எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 80கள் தொடக்கம் முதல் அவர் தொடர்ந்து தமிழ் திரையுலகிலே பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் கூட கிராமிய பின்னணி கொண்ட படங்களாக அவர் இருந்து வந்த நிலையில் இந்த வட்டாரத்தில் தான் அதிகப்படியான படங்களை அவர் இயக்கியிருக்கின்றார். எனவே அந்த பகுதிகளை சார்ந்த மக்கள்
இயக்குனர் பாரதிராஜா அவர்களை கடைசியாக ஒரு முறை பார்ப்பதற்கான வாய்ப்பை தங்களுக்கு வழங்கியிருப்பதாக அவருடைய குடும்பத்தினரை சென்று சந்தித்து நன்றி தெரிவித்துவிட்டு இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. திரைத்துறையிலே பாரதிராஜா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட பல்வேறு கலைஞர்கள், துணை இயக்குநர்களாக, உதவி இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்கள், குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர்கள், பாரதிராஜாவின் மூலமாக திரைத்துறையில் அடியெடுத்து வைத்த நடிகைகள் என்று பலரும் வருகை தந்து பண்ணை வீட்டில், அதாவது இந்த தோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நினைவரங்கமாக எழும்ப இருக்கின்ற இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு நடைபெற உள்ள பகுதியிலே அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். காலை முதலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் வரிசையில் காத்திருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. 3 மணி அளவிலே இறுதிச் சடங்கு நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுதே காவல்துறையினர் அதற்கான ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். இந்த சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை ஒட்டிதான் இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கின்றது. முக்கிய அந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலேயே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு அங்கே இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய நினைவரங்கம் ஒன்றும் எழுப்பப்பட இருக்கின்றது. எனவே அதற்கான பணிகள் அடுத்த கட்டமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாரதிராஜா தமிழ் திரையுலகிற்கு ஆற்றியிருந்த பல்வேறு பங்களிப்புகளை நினைவு கூர்ந்து தலைவர்களும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய பலரும் வருகை தந்து தங்களுடைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. அங்கே பள்ளம் தோண்டப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளாக அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. இயக்குநர்களாக இருக்கக்கூடிய பலரும், இசையமைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், துணை நடிகர்களாக குணச்சித்திர வேடங்களை ஏற்று நடிக்கக்கூடியவர்கள் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் இறுதிச் சடங்கில் பங்கு பெறுவதற்காக பத்தல் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். காட்டோடு பகுதியிலே நடைபெறக்கூடிய அந்த இறுதி அஞ்சலி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. பாரதிராஜாவை பொறுத்தவரை அவருடைய மகன் கடந்த ஆண்டு காலமாகிவிட்டார். மனோஜ் காலமானது முதலே பெரிய அளவில் உடல் ரீதியாக அவர் தளர்ந்து விட்டார். அதன் பிறகு வெளியில் சென்று யாரையும் சந்திக்க முடியாத ஒரு சூழலில் தான் அவருடைய உடல்நிலை இருந்தது. மருத்துவமனையிலும் வைத்து நீண்ட காலமாக அவருக்கு மருத்துவம் செய்து பார்த்தார்கள். ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் ஏற்ப வீட்டிலேயே வைத்து செவிலியர் மூலமாக அந்த மருத்துவம் செய்யப்பட்டது. என்றாலும் நேற்று அதிகாலை அவருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக இறப்பு ஏற்பட்டிருந்த நிலையில்தான் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இறுதிச் சடங்கு ஏற்பாட்டில் அவருடைய குடும்பத்தவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. அதற்காக உடல் கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள், திரையுலகினர் என்று பலரும் வருகிறது பார்த்து செல்லுகின்றார்கள். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய முதல் திரைப்படமான 16 வயதினிலே உள்ளிட்ட திரைப்படங்களுக்கான மைய கருவாக அமைந்த கிராமத்தை ஒட்டிதான் இந்த காட்டோடு பகுதியும் அமைந்திருக்கின்றது. அவர் எடுத்த பெரும்பாலான திரைப்படங்கள் இந்த பகுதி மக்களுடைய, இந்த வட்டாரத்தினுடைய வாழ்வியலை காட்சிப்படுத்தக்கூடிய காவியங்களாகவே இருந்தன. இந்த பகுதி மக்களுடைய உணர்வுகள், அவர்கள் எவ்வளவு வெகுளிகளாக இருப்பார்கள், கோபம் வரும் பொழுது எப்படி அவர்களுடைய உணர்வுகள் வெளிப்படும் என்பதையெல்லாம் தத்ரூபமாக தன்னுடைய கேமரா மூலமாக காட்சிப்படுத்தியிருந்தவர் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். தன்னுடைய வசனத்தின் மூலமாக, இயக்கத்தின் மூலமாக, கதை கருக்களின் மூலமாக இந்த வட்டாரத்து மக்களுடைய வாழ்வியலை காட்சிப்படுத்தியிருந்தவர். எனவேதான் இன்றைக்கு தேனி, மதுரை உள்ளிட்ட வட்டாரங்களிலே திரைப்படங்கள் பெரிய அளவில் எடுக்கப்படுகின்றது என்றால் அதற்கான வித்தினை விதைத்தவர் இயக்குனர் பாரதிராஜா என்பதை அந்த பகுதி மக்கள் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டவர்கள், செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்கள் எல்லாம் நேரில் வருகை தந்து தங்களுடைய கட்சியின் சார்பிலும் தனிப்பட்ட முறையிலும் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. திரைத்துறையில் மிக முக்கியமான ஒரு நிலையில் இருந்தவர் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். குறிப்பாக இயக்குநர்களுடைய குரலுக்கு செவிசாய்த்தவர் பாரதிராஜா அவர்கள். தயாரிப்பாளர் சங்கத்தோடு, தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்லாமல் இந்த விநியோகஸ்தர்களோடு இயக்குநர்களுக்கு அப்பிரச்சனை எழுந்த காலகட்டங்களில் எல்லாம் அதை பேசி தீர்க்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கின்றார். ஆட்சியில் இருந்த அமைச்சர்களோடும் முன்னாள் முதலமைச்சர்கள் பலரோடும் ஒரு நெருங்கிய நட்பு பாராட்டியவராகவும் பாரதிராஜா இருந்திருக்கின்றார். எனவே திரைத்துறையினுடைய முகமாக இருந்த அவருக்கு அரசியல் ரீதியிலான தொடர்புகள் அதிகம். அந்த அடிப்படையில் தான் பல அரசியல் தலைவர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்துவதை பார்க்க முடிகின்றது. அஞ்சலி செலுத்திவிட்டு அவரோடு தங்களுக்கு இருந்த நட்பை அவர்கள் பகிர்ந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதையும் காண முடிகின்றது. இன்னும் சரியாக ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக அவருடைய இறுதிச் சடங்குகள் முழுமையுற நடைபெற்று முடிய இருக்கின்றன. 3 மணி அளவிலே இறுதிச் சடங்கு மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பகுதியிலே பாரதிராஜா அவர்களுடைய திரை காவியங்களை நினைவு கூறக்கூடிய விதமான ஒரு நினைவரங்கம் அங்கே எழுப்பப்படும் என்ற தகவலையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கூறியிருக்கின்றார்கள். பாரதிராஜாவிற்கு நேற்றைய தினமே நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். முதலமைச்சரும் நேரில் சென்று சென்னையிலே வைத்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். இந்த நிலையில் மற்ற தலைவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தாத பலரும் இன்றைக்கு வந்தது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியது மட்டுமல்லாமல் இன்றும் கூட அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.